வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாமஸ் கிரே எழுதின த பாட் அ பிண்டாரிக் ஓடுன்ற போமோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமை தாமஸ் கிரே 1755 எழுதியிருக்காரு. இதில் அவர் கிங் எட்வர்ட் த ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய நாட்டில் இருந்த எல்லா கவிஞர்களும் கொண்டுட்ருக்கார். பாடுன்னா போயட், கவிஞர். அதுலேயும் இவர் இந்த பிண்டாரிக் ஃபார்மில் எழுதுனதுனால இவர் தலைப்பை த பாட் த பிண்டாரிக் ஓடுன்னு வச்சுருக்காரு. இந்த மாதிரி அவர் எல்லா கவிஞர்களும் கொண்டதுனால கடைசியாக மிஞ்சி போய் தப்பிச்ச ஒரு கவிஞர் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராஜாவை சபிக்கிற மாதிரி தான் அதை எழுதியிருக்காரு. தாமஸ் கிரே ரொம்ப ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் போயட்டு, ஸ்காலர். அது மாத்திரம் இல்லாமல் லெட்டர் ரைட்டர். அவருடைய எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் ஆர்ட் அவரோட புகழின் உச்சத்துக்கே கொண்டு போச்சு. இன்றைக்கும் நிறையா பேர் இந்த போயமை படிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதுவும் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை படிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கவிதையில் அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். Ruin sees thee, ruthless king. Confusion on thy banners wait. Though fanned by conquest's crimson wing, they mock the air with idle state. Helm nor hauberk's twisted mail, nor even thy virtues tyrant shall avail to save thy secret soul from nightly fears, from Cambria's curse, from Cambria's tears. Such were the sounds that over the crested pride of the first Edward scattered wild dismay, as down the steep of Snowdon's shaggy side he wound with toilsome march his long array. Stout Gloucester stood aghast in speechless trance. To arms cried Mortimer and couched his squaring lance. இப்போ தாமஸ் கிரே என்ன சொல்கிறாருன்னா, அந்த கடைசி கவிஞர் அவர் கோவத்திலையும் இயலாமையிலையும் அந்த ராஜாவை அதாவது கிங் எட்வர்ட் த ஃபர்ஸ்ட்டை முதலாம் கிங் எட்வர்ட்னு சொல்லலாம், அவரோட வீழ்ச்சியை அவர் சொல்கிறாரு. அவர் சபிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு முன்னோர்கள்லாம் செஞ்ச புகழெல்லாம் கூட நீ செஞ்சது மூலமாக அழிஞ்சிடும், அது நிலைக்காது. இப்போ உன்னோட கொடி, அந்த கொடியே எப்படின்னா சிகப்பு கலரில் தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கொடி இப்போ அப்பாவிகளோட ரத்தத்தில் தோஞ்சி இருக்கு. நீயும் கூடிய சீக்கிரத்தில் அழிஞ்சிடுவ. நீ நினச்சின்னு இருக்க நாட்டில் இருக்கிற கவிஞர்கள்லாம் அழிச்சிட்டோம், இப்போ எல்லாம் வீரர்களை மட்டும் வச்சுருக்கோன்னு நினைக்கிறதுனால உன்னுடைய நாடு ஒரு ஐடியல் ஸ்டேட், அதாவது சிறந்த நாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது தவறு. உன்னுடைய ஆயுதங்களோ உன்னுடைய கேடயமோ ஏன் கடவுள்கிட்டேருந்து வரக்கூடிய எந்த ஆசீர்வாதமும் கூட உன்னுடைய ஆத்மாவை காப்பாற்ற முடியாது. ஏன்னா எங்களுடைய சாபம், இந்த கேம்பிரியன் மக்களோட சாபம் எல்லாம் உன் மேலே எல்லா பாவத்தையும் கொண்டு கொட்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ பண்ணது பெரிய பாவம், அதுவும் கவிஞர்களை அழித்தது ரொம்ப பெரிய பாவம். இதை சொல்லினே இருக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, அந்த ராஜாவோடைய படை அந்த ஸ்னோடவுன்ற இடத்துல இறங்கிட்டுருக்கு. அவங்களுக்கு கேட்குது. கேட்ட உடனே அவருடைய மாமனாருக்கு ஒரு பயம் வந்துடுது. ஓ, இவன் கவிஞர்கள்லாம் அழிச்சிருக்காருன்னா அவங்களோட சாபம்லாம் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு நினச்சி அவர் பேசக்கூட இயலாமல் அப்படி நின்றுறாரு. அவருடைய ஆர்மி கேப்டன் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவருக்கும் இந்த கவிஞருடைய சாபம் கேட்குது. உடனே அவரோட படைகளெல்லாம் பின்வாங்க சொல்லிடுறாரு. அவரும் அவரோட ஆயுதங்களை கீழே போட்டுறாரு. Stanza 2. On a rock whose haughty brow frowns over old convoy's foaming flood, robbed in the sable garb of woe, with haggard eyes the poet stood. Loose his beard and hoary hair streamed like a meteor through the troubled air, and with a master's hand and a prophet's fire struck the deep sorrows of his lyre. Hark, how each giant oak and desert cave sighs to the torrent's awful voice beneath. Over thee, O king, their 100 arms they wave. Revenge on thee in hoarser murmurs breathe. Vocal no more since Cambria's fatal day, to high-born Oil's harp or soft Lillian's slave. இப்போ தாமஸ் கிரே ராஜா கிட்டேருந்து அந்த கடைசி கவிஞர்கிட்ட வராரு. இந்த கவிஞர் ஒரு உயரமான பாறையில் நின்று கீழே இருக்கக்கூடிய அந்த கான்வாய் ரிவரை பார்க்குறாரு. அவருடைய ஆடை இந்த ஃபரின்னா அந்த மிருகங்களோட ரோமத்தில் செஞ்சப்பட்ட ஆடை. அவர் கண்கள்லாம் அப்படியே களைப்பாக இருக்குது. அவர் தலை இந்த காற்றுல அப்படியே அலைப்பாஞ்சுன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. ஏன்னா எல்லா கவிஞர்களுமே இறந்துட்டாங்க, கடவுள் தான் அவரை காப்பாற்றிருக்கார். எப்படின்னா அந்த 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 இடத்துல இருந்த பெரிய பெரிய அதாவது ராட்சச ஓக் மரங்களும் அங்கே இருந்த குகைகளும் தான் அவரை ராஜாவுடைய கட்டளையும் மீறி காப்பாற்றியிருக்கு.
அந்த கவிஞர் வந்து அந்த ராஜாவை சபிக்கிறாரு. நீ எல்லா கேம்பிரியன் பார்ட்ஸையும் சைலண்ட் ஆக்கிட்ட, அதாவது எல்லாரையும் கொன்னுட்ட. ஆனால் எல்லாரும் சேர்ந்து, அதாவது நூற்றுக்கணக்கானவங்களை சேர்ந்து ஒரு படையாக வந்து உன்னை பழி வாங்குவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப அப்பாவியான போயிட்டான ஹோயில், அப்புறம் இன்னொரு அப்பாவியான லில்லிவன், அவர் வந்து கிங் ஆஃப் வேல்ஸ் வேறு, இவங்களெல்லாம் கொண்டு இருக்க, அந்த பாவமும் உன்னை சும்மா விடாது. கண்டிப்பாக வந்து வேல்ஸ் அங்கேருந்து வந்து நிறைய பேர் வந்து உன்னை வந்து முறியடிப்பாங்க. எனக்கு இப்போவே போர் முரசெல்லாம் காதில் விழுது அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேல்ஸில் வந்து பிரம்மாண்டமான சிறந்த வீரர்கள் வருவாங்க. அவங்க மற்ற வீரர்களும் அவங்களோட சேருவாங்க. ஏன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்குது. அப்போ உன்னோட சண்டை போடும் போது அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அவர் சொல்கிற பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இது சாதாரண ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி இல்லை. நன்மைக்கும் தீமைக்கும், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எதிரெதிராக நடக்கிற மாதிரியும், வெல்ஷ் வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுற மாதிரியும் அவர் இங்கே எழுதியிருக்காரு. இப்போ ஸ்டான்ஸா 3. Cold is Cadwallow's tongue that hushed the stormy main. Brave Urien sleeps under his craggy bed. Mountains ye moan in vain. Mordred, whose magic song made huge Plinamon bow his cloud-topped head. On dreary Arvon's shore they lie, smeared with gore and ghastly pale. Far, far aloof the afraid rend ravens sail. The famished eagle screams and passes by. Dear lost companions of my tuneful art, dear as the light that visits these sad eyes, dear as the ruddy drops that warm my heart, ye died amongst your dying country's cries. No more I weep, they do not sleep. On yonder cliffs a grisly band, I see them sit, they linger yet, avengers of the native land. With me in dreadful harmony they join, and weave with bloody hands the tissue of thy line. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இறந்து போன ஒரு கவிஞர்களும் எவ்வளோ திறமையாக வாய்ந்தவர்கள், எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள்னு சொல்கிறாரு. அதாவது கேட்வெல்லோன்ற ஒரு போயட்டு, அவர் வந்து அவரோட கவிதைகளால் புயலை கூட நிறுத்திடுவாராம். அதே மாதிரி இன்னொரு போயட் யூரியன், அவர் வந்து இப்போ வந்து அந்த மவுண்டன்ஸில் மலைகளில் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த இப்போ மலையெல்லாம் வந்து அவருடைய இறப்புக்காக இறக்கம் தெரிவித்து அழுதுங்களாம். ஆனால் என்ன பிரச்சனை, அவர் இறந்துட்டார். அதே மாதிரி மாட்ரேட் ஒரு கவிஞர், அவர் வந்து ஒரு அவ்வளோ சக்தி வாய்ந்தவராம். அவரால் வந்து உயரமான ஃபிலிமிலான்ற மலையே அவர் முன்னாடி வந்து மண்டிக்கிட்டு மரியாதை செலுத்த வைப்பாராம். அதே மாதிரி நிறைய கவிஞர்கள் வந்து இப்போ அந்த ரிவர் ஆவ்ரானில் அப்படியே வந்து சாகடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க உடம்புல அவ்வளோ ரத்தம். அதை வந்து காக்கைகள் கூட வந்து அந்த உடம்பை சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. கழுகுகள் கூட அந்த உடம்புகளை சாப்பிடாம அப்படியே பறந்து போயிடுறாங்க. இப்போ அவர் கூட இருக்கக்கூடிய அவங்க கூட இது வரைக்கும் இருந்த கவிஞர்கள் நினச்சி அவர் அழுகுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டீங்க, இப்போ என்னுடைய மனசே ரொம்ப கஷ்டப்படுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை எல்லாரையும் கொன்னவங்க கிங் எட்வர்ட் த ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து இவங்க யாருமே இங்கே இல்லை, எல்லாரும் இறந்துட்டாங்க. அவங்க தூங்கலை, அவங்களாம் இறந்துட்டாங்க. அதனால் இனிமேலுக்கு நான் வந்து வெறுமா அழுதுன்ட்ருக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ராஜாவுக்கு எதிராக கண்டிப்பாக வந்து பழி தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி முடிக்கிறாருன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு துணியை நெய்கிறாங்க. அந்த துணியில் வந்து இந்த ராஜா வந்து சபிச்சு அவங்க எல்லாம் வந்து அதில் நெய்ய போகிறாங்க. அந்த சாபமே இந்த ராஜாவுடைய வம்சத்தையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்ட் 2. Weave the warp and weave the woof, the winding sheet of Edward's race. Give ample room and verge enough the characters of hell to trace. Mark the year and mark the night, when Severn shall re-echo with affright the shrieks of death through Berkeley's roofs that ring, shrieks of an agonizing king, she-wolf of France with unrelenting fangs, that tearest the bubbles of thy mangled mate. From thee be born who over thy country hangs, the scourge of heaven, what terrors round him wait. Amazement in his van with flight combined, and sorrow's faded form and solitude behind. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய அழிவு வந்துடுச்சு, உன்னோட அழிவு மாத்திரம் இல்லை, உன்னுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் அவங்களால நீ பண்ண காரியத்தால் அவங்களால நிலைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வாஃப் அண்ட் ஊஃப்ன்றது நம்ம வந்து ஒரு துணியை நெய்யும் போது வரக்கூடிய அந்த வீவிங் தான்.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, அதாவது முன்னால் அழிக்கப்பட்ட எல்லா கவிஞர்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஷீட்டை வந்து நெய்ய போகிறோம். அது வந்து உன்னோட அழிவை வந்து தயார்படுத்திடும். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற ரீடர்ஸ் எல்லாம் இந்த வருஷத்தை, இந்த ராத்திரியை எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு அவர் சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியுது ஏதோ பயங்கரமாக நடக்க போகுதுன்னு. ஏன்னா வந்து இங்கே அவர் அந்த ராஜாவோட இறப்பை பற்றி சொல்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து ஒரு பெண் ஓநாயை பற்றி சொல்கிறாரு, ஷீ வுல்ஃப் ஆஃப் ஃப்ரான்ஸ்னு. அதுவும் வந்து அது வந்து ரொம்ப ஒரு அசாத்திய தைரியமுடைய ஒரு ஷீ வுல்ஃபு. இது வந்து ஒரு குழந்தைய, ஒரு மகனை பெற்றெடுக்கும். அந்த மகன் வந்து சுற்றி எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதை முடிச்சிருக்காரு. Stanza 2. Mighty victor, mighty lord, low on his funeral couch he lies. No pitying heart, no eye afford, a tear to grace his obsequies. Is the sable warrior fled? Thy son is gone. He rests among the dead, the swarm they that in thy noontide beam were born. Gone to salute the rising morn. Fair laughs the morn and soft the cipher blows, while proudly riding over the azure realm. In gallant trim the gilded vessel goes, youth on the prow and pleasure at the helm, regardless of the sweeping whirlwind sway, that hushed in grim repose expects his evening prey. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எட்வர்ட் த செகண்ட், அவரை வந்து எல்லாருமே வந்து எட்வர்ட் த செகண்ட் வந்து எட்வர்ட் த ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எட்வர்ட் த செகண்ட், அப்புறம் எட்வர்ட் த தேர்ட், அப்புறம் ரிச்சர்ட் த செகண்ட். எட்வர்ட் த செகண்டை வந்து இவர் மைட்டி லார்ட், மைட்டி விக்டர்னு சொல்கிறாரு. இந்த எட்வர்ட் த செகண்ட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு ஒரு அவர் வந்து இறந்துடுவார். அவர் இறப்புக்கு யாருமே வந்து வருத்தம் தெரிவிக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய சன் எட்வர்ட் த தேர்ட் வரார் இல்லையா, அவர் வந்து எட்வர்ட் த செகண்டுக்கு முன்னாடியே இறந்துடுவார். இதெல்லாம் ஒரு வகையான சாபம்தான். அது அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த ராஜா சுற்றி இருந்த பணக்காரங்கள் மற்றவங்க எல்லாம் வந்து யாருமே அப்போது வந்து இறந்து போன ராஜா கிட்டே இருக்க மாட்டாங்க. எங்கே இருப்பாங்கன்னா, புதுசாக வந்த கிங் ரிச்சர்ட் த செகண்ட் ராஜாவுக்கு போய் மரியாதை செலுத்த போயிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடலில் புதுசாக ஒரு கப்பல் வருது. அது வந்து ரொம்ப இளமையாகவும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு கப்பலாக இருக்குது. ஆனால் கடல் வந்து ரொம்ப வந்து அமைதியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கடலுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு இருக்குது. அது வந்து அந்த கப்பலுக்கு அது தெரியல, கடல் வந்து கொந்தளிப்பில் இருக்குதுன்னு தெரியல, அதில் இருக்கக்கூடிய டேஞ்சர் அதுக்கு தெரியலன்றாரு. ஒரு வேளை வந்து அவர் வந்து இந்த 100 வருஷ போரையும் அப்புறம் ப்ரெசன்ட் ரிவோல்ட்டு அதெல்லாம் வந்து ரிச்சர்ட் த செகண்ட் டைம் தான் நடந்தது. அதை பற்றி இங்கே வந்து அவர் வார்னிங் மாதிரி சொல்கிறாரா அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். Stanza 3ல fill high the sparkling bowl, the rich repast prepare, reft of a crown he yet may share the feast, close by the regal chair fell thirst and famine scold. A baleful smile upon the baffled guest, heard ye the din of battle bray, lance to lance and horse to horse, long years of havoc urge their distant course, and through the kindred squadrons move their way, ye towers of Julius, London's lasting shame. With many a foul and midnight murdereth fed, revere his consort's faith, his father's fame, and spare the meek usurper's holy head. Above, below, the rows of snow, twined with a blushing foe we spread. The Bristol bore in infant gore, vallows beneath the thorny shade. Now, brothers, bending over the accursed loom, stamp we our vengeance deep and ratify his doom. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டனோட ஃப்யூச்சர் அப்புறம் வெல்ஷ் பீப்புளோடைய ஃபேட், இது ரெண்டுத்தை பற்றியும் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எல்லாம் வந்து செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு டயர்டாக இருக்காங்க, ஏன்னா பெரிய ஃபீஸ்ட் நடந்திருக்கு. என்ன ஃபீஸ்ட்னா, இங்கிலாண்டை வந்து இங்கிலீஷ் வந்து டிஃபீட் ஆகிட்டாங்க. இனிமேலுக்கும் வந்து அவங்களால வேல்ஸை வந்து சப்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ வேல்ஸ் தான் கை ஓங்கி நிற்குது. அடுத்த லைன் என்னென்னா, இந்த தோல்வி அடைஞ்ச இங்கிலீஷ் ராஜா வந்து அவருடைய க்ரௌன் போயிடுச்சு அவரை விட்டு, ஆனால் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார், அவரும் அந்த ஃபீஸ்டில் இருக்கார். அப்போது வந்து இந்த கடைசி கவிஞர் இருக்கார்ல, அவர் அந்த கிங்கை வந்து ரொம்ப கேலியாக பார்க்குறாரு, கேவலமாக பார்க்குறாரு. ஏன்னா இப்போ அவர் வந்து யார்கிட்ட தோல்வி அடைஞ்சாரோ அவங்கக்கிட்ட உட்கார வேண்டிய நிலைமை, அவங்க தயவில் இருக்க வேண்டிய நிலைமை. அந்த இடத்துல இன்னும் 2 கெஸ்ட் இருக்காங்க. என்னென்னா, ஒன்று வந்து வறட்சி, இன்னொன்று வந்து ஃபேமைன், தர்ஸ்ட் அண்ட் ஃபேமைன். அவங்களாம் வந்து அப்படியே சந்தோஷமாக வந்து அந்த செலிப்ரேஷனில் இருக்காங்களாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பக்கமாக இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து வெப்பன்ஸை ரெடியாக வச்சுக்கிட்டு சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இங்கே டவர்ஸ் ஆஃப் ஜூலியஸ்ன்னு அவர் சொல்கிறது, ஜூலியஸ் சீசர் லண்டனில் கட்டின டவர்.
அது வந்து எப்படின்னா யாராவது வந்து சிறைப்பிடிக்கப்பட்டாங்கன்னா பெரிய ராஜாக்கள் மாதிரி அவங்களெல்லாம் அங்கே எத்தனை பேர் தான் வைப்பாங்க. அது வந்து அவங்களோட தோல்வியை தான் காட்டுது. அது மாத்திரம் இல்லாமல் த ஃபவுல் அண்ட் மைட்டி மர்டர்ன்றது அங்கே அந்த டவரில் நடந்த நிறைய மர்ம மரணங்கள். ரிச்சர்ட் த செகண்ட் கூட அங்கே தான் இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் கிங்ஸோடைய ஃபேட்டை வந்து அது சொல்லுது. அது வந்து கடைசி லைனில் பார்த்திங்கன்னா அது ரோஸ் ஆஃப் ஸ்னோ அண்ட் ப்ளஷிங் ஃபோ இதெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் ரோஸ் அது வந்து இங்கிலாண்டோடு சம்மந்தப்பட்ட சில கலர்கள் அதை பற்றி சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் இந்த 2 நேஷன் சொல்கிறது ஒன்று இங்கிலீஷு இன்னொன்று வந்து வேல்ஸு. இவர் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் வந்து இவங்க முன்னாடி வீழ்ச்சி அடையும், வெல்ஷ் வந்து அவங்களுடைய பழிவாங்குதலை நிறைவேற்றிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கிலீஷோட இங்கிலீஷ் மக்கள் ராஜாங்க மேலே இந்த கவிஞர்களோட சாபம் இருக்குது. ரெண்டாவது வேல்ஸ் பக்கம் அவங்களோட ஆதரவு இருக்குது. அதனால தான் இப்போ பார்ட் 3 இதான் கடைசி பாட்டு. இதுலேயும் 3 ஸ்டான்ஸாக இருக்குது. எட்வர்ட் லோ டு சடன் ஃபேட் வி த woof the thread is spun, half of thy heart we consecrate, the web is wove, the work is done. Stay, oh stay, nor thus forlorn, leave me unblessed, unpitied here to mourn, in yon bright track that fires the western skies. They melt, they vanish from my eyes, but oh, what solemn scenes on Snowdon's height. Descending slow, their glittering skirts unroll, visions of glory spare my aching sight. Ye unborn ages, crowd not on my soul, no more or long last author we bewail. All hail, ye genuine kings, Britannia's issue hail. இப்போ வந்து கிரே வந்து இந்த இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் வீரர்களுடைய அழிவை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் தான் வந்து ராஜாவோட கட்டளை நிறைவேற்றுறதுக்காக அந்த கவிஞர்களை கொண்டாடினாங்க. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ அந்த கவிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு துணியை நெஞ்சிருக்காங்க இல்லையா, அதில் அவங்க சாபத்தெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அந்த துணி வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, எல்லா சாபத்தையும் அதில் எழுதிட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கவிஞர்களோட ஆவியெல்லாம் இப்போ வரும், வந்து இந்த ராஜாவோடைய அழிவை ஏற்படுத்தும். அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மலையிலேருந்து என்ன மெதுவாக வந்துட்டுருக்கு அது எனக்கு புரியலை அப்படின்றாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய கண்கள்லாம் வந்து மறைக்குது எல்லாத்தையுமே, ஏன்னா என்னுடைய இதயம் வந்து அவ்வளோ கனமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன நம்புகிறாருன்னா அந்த கிங் ஆத்தர் அவர் இறந்து போயிருந்தாலும் அவர் மக்களை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக திரும்பி வருவார். அவர் வருவார்னா என்ன அர்த்தம்னா டியூடர் டைனஸ்டி திரும்பி இங்கிலாண்டில் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்றாரு. இது கிட்டத்தட்ட வந்து இவருடைய வாக்கு அருள் வாக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ ஸ்டான்ஸா 2ல் சொல்கிறாரு, girt with many a barren bold, sublime they starry fronts they rear, and gorgeous dames and statesmen old in bearded majesty appear. In the midst a form divine, her eye proclaims her of the Briton line. Her lion part, her ave commanding face, attempered sweet to virgin grace. What strings symphonious tremble in the air, what strings of vocal transport round her play. Here from the grave, great Elysian here, they breathe a soul to animate thy clay. Bright rapture calls, and soaring as she sings, waves in the eye of heaven her many-colored wings. இப்போ வந்து அந்த வெல்ஷ் பார்டோடைய ஹாண்டிங் மியூசிக்கை பற்றி சொல்கிறாரு. ஏன்னா அந்த மியூசிக் வந்து எட்வர்ட் த ஃபர்ஸ்டோட அழிவை பற்றியும் வெல்ஷோட இண்டிபெண்டன்ஸை பற்றியும் சொல்லுதான், விடுதலையை பற்றியும் சொல்லுதான். ஃபஸ்ட்டு லைன்ஸ் வந்து இந்த மக்கள்லாம் வந்து பேலஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அருமையாக அவர் வர்ணிக்கிறாரு. அப்போது வந்து ஒரு தெய்வீக உருவம் வந்து அவர் கண்ணெதிர்க்க தெரியுதான். இந்த தெய்வீக உருவம் வந்து ஒரு பெண்ணோட உருவம். அது வந்து அதோட சக்தியால் எல்லாத்தையும் புதுப்பிக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. இது அவர் குயின் எலிசபெத்தை பற்றி எழுதுகிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து டியூடர் டைனஸ்டி தான். ஸோ அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே வந்து இந்த போயமில் இருக்குது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா அவங்க அந்த ராணியோடு சேர்ந்து ஒரு மியூசிக்கும் வருது. அந்த மியூசிக்கை வந்து வார்த்தைகள் அமைச்சது இந்த கவிஞர்கள் தான். அது மாத்திரம் இல்லாமல் வெல்ஷ் போய்ட்டோட டெலிசியனை வந்து அவர் சொல்கிறாரு. அவர் வந்து அவருடைய கல்லறிலேருந்தே அந்த கவிதையை அவர் எழுதி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அத்தோடு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மியூசிக் இந்த இசை வந்து நாட்டிலேயே ஒரு புது உயிரை உருவாக்கும் அப்படின்றாரு. கடைசி ஸ்டான்ஸால் த வேர்ஸ் adorn again fierce war and faithful love and truth severe by fairy fiction dressed in buskent measures move pale grief and pleasing pain with horror tyrant of the throbbing breast. O voice as of the cherub choir, gales from blooming Aiden bear and distant wobbling lesson on my ear, that lost in long futurity expire. Fond impious man, thinkest thou
Yon sanguine cloud, raised by thy breath, has quenched the orb of day. Tomorrow he repairs a golden flood, and warms the nation with redoubled ray. Enough for me, with joy I see, the different doom our fates assign. Be thine despair and sculptured care, to triumph and to die are mine. He spoke, and headlong from the mountain's height, deep in the roaring tide, he plunged to endless night. இப்போ இந்த கடைசி கவிஞர் அவர் வந்து இந்த நாட்டோட எதிர்காலத்தை பற்றி சொல்லிட்டு அவரோட பேச்சை முடிச்சுக்கிறாரு. முடிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அப்படியே அவர் வந்து அந்த மலையிலேருந்து குதித்து தற்கொலையும் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, இசையோட பவர் வந்து எதை ஒன்றா மாற்றும், அதால் வந்து எதை ஒன்றா உருவாக்க முடியும், கடந்த காலத்தை திருப்பி கொண்டு வர முடியும்னு சொல்கிறாரு. இப்போ இவர் சொல்லும் போது என்ன ஆகிடுதுன்னா, இதில் நிறைய வந்து முதல் கடவுள் வந்து ஈடன்ற ஒரு இடத்த தானே உருவாக்குனார், அதை பற்றியெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கடவுளோட வார்த்தைகளை ஒரு மனுஷன் கொண்டு வந்து உலகத்துக்கு சொல்வான்னு. இது வந்து மில்டனோட பேரடைஸ் லாஸில் வந்து கடவுள் சொன்ன சில வார்த்தைகளோடைய மறுபதிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய போக வேண்டிய தருணமும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் த ஃபர்ஸ்ட் அழியணும்னு இருக்குது. அதே சமயத்தில் எல்லாருமே இந்த உலகத்துட்டு ஒரு நாள் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எட்வர்ட் த ஃபர்ஸ்ட் அவர் வந்து எல்லா கவிஞர்களும் அழித்ததுனால உலகத்தை விட்டு கவிதைகள் போய்டும் நினச்சிருக்காரு. அது தப்பு, அது நடக்காது, கவிதை எப்போதுமே உலகத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு மலை மேலேருந்து அவர் குதித்து இறந்துடுறாரு. இது வந்து ட்ராஜடியாக தான் முடியுது இந்த கவிதை. ஆனால் அவர் இறக்குற விதம் வந்து ஒரு ஹீரோயிக்காக இருக்குது. ஒரு பெரிய போர் வீரர் வந்து ஒரு பேட்டில், ஒரு போர்க்களத்தில் வந்து எப்படி வந்து தன்னை மாற்றிக்கிறாரோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ரொம்ப அருமையாக வந்து தாமஸ் கிரே வந்து இதில் எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காரு. அதோடு ஒரு கவிஞரோடைய கவிதையோடைய வலிமையை வந்து இதில் வர்ணிச்சிருக்காரு. உங்களுக்கும் இன்னும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.